கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிரி ஜானகிராமன், ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து கன்சல்டன்ட். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வீடு வாங்கிடுறாங்க. நிறைய பேர் ஜாதகமே பார்க்கறதில்ல, வீடு வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் 6 மாதம் இருக்காங்க. நிறைய நம்ம இன்றைக்கி அன்றாட நிகழ்வுகளில் நம்மகிட்ட வர ஜாதகங்களும் சரி, நம்மகிட்ட வர வாடிக்கையாளர்களும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் இந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் எனக்கு சரியே இல்லை, எனக்கு இந்த வீட்டில் பயங்கர மன உளைச்சலாக இருக்குது, பொருளாதாரம் ரொம்ப ட்ராப் ஆகுது, நான் என்ன பண்ணுறது, வீடு வாங்கிட்டேன், இப்போ இந்த வீடை நான் விட முடியாது, இஎம்ஐயில் போயிட்டுருக்கு, விற்றாலும் லாஸ் ஆகிடும், ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போது அவங்களுக்கு ஒரு ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம். இப்போது நம்ம இங்கே அடிக்கடி நம்ம நிகழ்ச்சிகளில் சொல்கிறது நம்ம வாஸ்து மட்டுமே பலன் அளிக்குமானா கண்டிப்பாக வாஸ்து மட்டுமே நம்மளுக்கு 100% சக்ஸஸ் கொடுக்காது. ஏன்னா வாஸ்துப்படி வீடு கட்டி அதில் பலன் இல்லாமல் இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் வாஸ்துப்படி தானே வீடு கட்டினேன், எனக்கு ஏன் இது மாதிரி இருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் பாவகம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், தலைவாசல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், மற்ற அவங்களுக்கு ஜாதகத்தில் எந்த பாவகங்கள் அவங்களுக்கு சரியில்லாமல் இருக்கோ அந்த நிகழ்வுகளில் அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குமானா இருக்கும் கண்டிப்பாக. இப்போது இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வாஸ்துவும் ஜாதகமும் இணைந்து தான் பயணம் செய்யும். ஸோ நம்ம ஜாதகம் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு முக்கியமாக பலனளிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஜாதகம் தான் இருக்குது. சரி சார், நம்மளுக்கு வாங்கிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம அந்த நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியில் என்ன சொல்லுவோம், ஒரு சில ஏஎல்பி லக்னங்கள், ஒரு சில லக்னங்கள் போகும்பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் பார்த்து நீங்கள் வீடை வாங்கினாலும் சரி, ஜாதகத்தை பார்த்து வீடு வாங்கினாலும் சரி, ஒரு சில லக்னங்கள் போகும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில லக்னங்கள் பயணிக்கும்போது அவர் வீடு ஏற்கனவே வாங்கி இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 4 லக்னங்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இப்போது மேஷ லக்னம் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு 4ஆம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து, 4ஆம் பாவாதிபதி எப்படி இருக்காருன்றதை பார்த்து சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சிலருக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மேஷம், ரிஷபம், மிதுனம் இவங்களுக்கெல்லாம் ஓகேங்க, ஓரளவுக்கு கரெக்டாக அமையும்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் இதுலேயும் அவங்களுக்கு ஜாதகம் சரியில்லைன்னா எந்த பாவகம் சரியில்லையோ அந்த பாவகம் தொடர்பான நிகழ்வுகள் வீட்டில் பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும். சரி சார், இப்போ 2ஆம் பாவகம் தொடர்பான நிகழ்வுகள் நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டில் அவங்க என்ன தான் இது பண்ணாலும் வருமானம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், சாப்பிடும் சாப்பாடு, உணவு முறைகள், அந்த ஜீரணம் ஆகக்கூடியது, ஸோ இந்த 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்டதும் சரி, வேலை சம்மந்தப்பட்டதும் சரி, அங்கே அந்த வீட்டில் பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். இப்போது நம்ம கடக லக்னமும் சிம்ம லக்னமும் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடு சம்மந்தமான நிகழ்வுகளில் பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குங்க. இது நீங்கள் கிரக அமைப்புகள் பார்க்குறது ஒரு பக்கம், ஆனால் கிரக அமைப்புகளே பார்க்க வேணாம். ஏஎல்பியில் அவ்வளோ நீங்கள் என்ன லக்னம் போயிட்டுருக்குன்னு சொன்னாலே டக்குன்னு நம்ம ஏஎல்பி ஜோதிடர்கள்லாம் சொல்லிவிடுவாங்க, கடக லக்னம் போயிட்டுருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குது, சிம்ம லக்னம் போயிட்டுருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எடுத்த உடனே அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிரக நிலைகளை ஆராய்ஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பாவகம் தொடர்பான பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருக்கோ அதே தான் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கன்னி லக்னம், அப்புறம் துலா லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அமையும். ஏன்னா பிரச்சனைகள் இல்லாத வீடுன்றது இருக்காது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறு குறைகள் இருக்கும். 100% வாஸ்து வச்சு வீடு கட்ட முடியும், ஆனால் யாராலையுமே 100% வாஸ்து வச்சு வீடு கட்ட முடியாது. ஒரு 70% 80% வீட்டில் அமைப்புகள் நல்லா இருந்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடு ஒரு சக்ஸஸ் தான், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தான் கொடுக்கும்.
நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பொருட்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காதீங்க. 6 மாதத்துக்கு மேலே எந்த ஒரு பொருளை வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோமோ அந்த பொருள் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து வீட்டில் க்ரியேட் பண்ணுமோன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரமும் கும்பமும். இந்த மகரமும் கும்பமும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த லக்னம் செல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்குமானா வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் ஜாதகமே பார்க்க வேணாம், உங்கள் வீட்டில் பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து இது எந்த பாவத்தில் பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சரி செய்யலாம், இதுக்கு வந்து பரிகாரங்கள் என்ன பண்ணலாம். நம்ம வந்து ஏஎல்பியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பரிகாரங்களே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம், வழிபாட்டு முறைகள் தான் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது இறைவன் மட்டும்தான். அதனால் நம்ம இந்த பரிகாரம் பண்ணோம்னா எனக்கு இது சரியாயிடும்னா அப்புறம் எல்லாருமே பரிகாரம் பண்ணி எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான சாதிச்சுக்கலாம்ல, ஏன் எல்லாருக்கும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. இது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து அந்த ஒரு பிராப்தம் இருந்து நம்மளுக்கு பரிகாரம் செஞ்சால் இந்த பிரச்சனை தீர்வாகும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தாங்க நம்ம பரிகாரம் பண்ணால் வந்து அந்த பிரச்சனை வந்து கட்டுக்குள்ளே வரும். இல்லைனா அதை அனுபவித்தே ஆக வேண்டும்ன்ற ஒரு கட்டாயத்தில் உங்கள் ஜாதகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வீடு சம்மந்தமானது, நிலம் சம்மந்தமானது, சொத்து சம்மந்தமானது, கோர்ட்டு சம்மந்தமானது. இப்போ நிறைய பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. சொந்த வீடு இருக்கும், ஆனால் அதில் ஒரு கேஸ் இருக்கும். மூதாதையரோட அம்மா அப்பாவோட ப்ராப்பர்ட்டி இருக்கும், தாத்தா ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை அனுபவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருப்பாங்க. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மீன லக்னம். மீன லக்னமும் ஓகே, ஒன்றும் பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் அவங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்துட்டு தான் வந்து அவங்களுக்கு வீட்டில் எந்த பாவகம் சம்மந்தமான நிகழ்வுகள் வந்து அது சரியில்லைன்றதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பியில் அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய வாஸ்து அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். இது அக்ஷய வாஸ்து படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க சமீப காலங்களில். நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு வீட்டில் மனை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு அருகில் உள்ள அக்ஷய வாஸ்து நிபுணரை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.